ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கும் நாளைக்குமான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, கார்த்திக் தீபா கிட்ட நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதை ஐஸ்வர்யா மறைஞ்சு நின்று கேட்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதை கவனித்த கார்த்திக், உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அண்ணின்னு கேட்க, சாரி கார்த்திக், நீங்கள் ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது மாதிரி இருந்தது, அதனால தான் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. கர்நாடகா இன்ஸ்பெக்டர் கிஷோர் இன்ஸ்பெக்டர் சரவணனை பார்க்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. இவங்க காணாமல் போயிட்டாங்க, இந்த கைதியை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லி கீதாவுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. சரவணன் கீதாவுடைய ஃபோட்டோவை பார்க்கலான்னு போகும்போது அந்த நேரம் கமிஷனர் அவருக்கு கால் பண்ண கீதாவுடைய ஃபோட்டோவை பார்க்காம கீழே வச்சிடுறாரு. சரவணன் கிஷோர் கிட்ட கமிஷனர் தான் கால் பண்ணியிருக்காரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த கைதியை பற்றி ஏதாவது எங்களுக்கு துப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுட்டு கமிஷனர் கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. கீதாவும் கார்த்திக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. கீதாவை தீபான்னு நினச்சி இன்ஸ்பெக்டர் சரவணன் விசாரிக்கிறாரு. எப்படி அந்த ரியா இறந்து போனாங்க, உங்களை கடத்திட்டு போன ரம்யா என்ன ஆனாங்கன்னு கேட்க, சார் எனக்கு எதுவுமே தெரியாது, காரில் போயிட்டு இருக்கும்போதே அவங்க எனக்கு மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க, அதனால நான் அங்கேயே மயங்கி விழுந்துட்டேன், அப்புறமா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கீதா சமாளிக்கிறாங்க. என்ன கார்த்திக் இது, இந்த கேஸ் இப்போவே முடிஞ்சிரும்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே குழப்பமாகவே இருக்குதே, எப்படி ரியா இறந்து போனாங்க, ரம்யாவுக்கு என்ன ஆச்சுது, அந்த புடவை எப்படி அந்த மலை அடிவாரத்தில் கிடச்சிதுன்னு எனக்கு இன்னும் குழப்பமாக இருக்குதுன்னு சரவணன் சொல்ல, கீதா இன்ஸ்பெக்டர் டேபிளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க. அதை எப்படியாவது அங்கேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் கார்த்திக்குடைய ஃபோன் ரிங் ஆக அவர் எடுத்துகிட்டு வெளியில் போய் பேசுகிறாரு. இன்ஸ்பெக்டரும் ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக எழும்பி போகிறாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கீதா அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. சரவணன் கார்த்திக் கிட்ட, சரி கார்த்திக், இந்த விசாரணையை இப்போவே முடிச்சுக்கலாம், இந்த விசாரணையை இன்னொரு நாள் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிடுறாரு. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, கீதா கார்த்திக் கிட்ட இன்னும் 10 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் உங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவங்களுக்கு தான் நான் தீபாங்கிற விஷயம் தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்கன்னு சொல்லி கோவப்படுறாங்க. எனக்கு வேற வழி தெரியலங்க, என்னுடைய சூழ்நிலை அப்படி, அதனால தான் அம்மா கிட்ட 10 நாள் டைம் கேட்டிருக்கேன், இதுக்குள்ளே கண்டிப்பாக நான் தீபாவை கண்டுபிடிச்சிடுவேன்னு கார்த்திக் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, எனக்கு இந்த கல்யாணம் குழந்தை வாழ்க்கைங்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது, நான் சுதந்திர பறவையாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவ, இந்த 10 நாளைக்குள்ளால் நீங்கள் தீபாவை கண்டுபிடிக்கலன்னா நான் யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவேன்னு கீதா சொல்கிறாங்க. அதுக்கான அவசியம் உங்களுக்கு வராதுங்க, கண்டிப்பாக நான் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன், நீங்களே என்கிட்ட சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போகலான்னு சொல்லி கார்த்திக் அங்கேருந்து கிளம்புறாரு. இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது.